வணக்கம் என் ஆறுயிர் மக்களே, சகோதர சகோதரிகளே, அருமை மாப்பிள்ளைகளே. இன்றைக்கி உங்கள் மாமா, உங்கள் அண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காரணம், இந்த காட்டேரி கதை, இந்த பில்லி சூனிய பேய் கதையெல்லாம் விட்டுருங்க. பெட்ரோல் பிச்சையோட கதைக்கு வருவோம். இது கதை கிடையாது, நிஜம். எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற நம் சகோதரி வாணி சிஸ்டர் அவர்களுடைய கணவர் 2 பேருமே சேர்ந்து நம்ம பெட்ரோல் பிச்சை மேலே வலுவாக ஆதாரத்தோட ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. காவல்துறை, சிங்கப்பூர் காவல்துறை மூலியமாக. அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது அந்த காலம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் அன்றே கொள்ளும் அப்படிங்கிறது இந்த காலம். நீங்கள் இந்த ஜென்மத்துக்கு செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது எழுதப்படாத விதி. நான் உன்வேன்னு சொன்னேன், நீ என்வேன்னு சொன்ன. நான் இந்த வழியில் போகாத, இதை நோ என்ட்ரின்றேன், நீ இது ஏன் என்ட்ரி அப்படின்ற. இன்றைக்கி உன் கடையை இழுத்து மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எலி கதை எல்லாருக்கும் பிடிக்குதும். ஒரு குட்டி கதை. ஒரு எலி இருந்துச்சான். குடும்பத்தோடு ஒரு 4 எலியோடு சேர்ந்து ஒரு வணிகன் ஒரு ஊரில் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு வியாபாரி, ஒரு நெல் வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரி. அவங்கிட்ட கெஞ்சி குடும்பத்தோடு நின்று, ஐயா, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, எனக்காக தினசரி ஒரு 10 நெல்மணிகள் என் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ இந்த உங்கள் கடையில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறோம், வேறு எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இறக்கப்பட்டு கேட்டுச்சான். பசியோடு வந்துச்சான். அதை பார்த்து அந்த வியாபாரியும் இறக்கப்பட்டு, சரி பாவம் போனால் போகுது, ஒரு 4 எலி தானே, இதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுது, நம்மக்கிட்ட தான் மூடையாக குடோனாக நெல் அடுக்கி வச்சுருக்கோமே, ஒரு 40 நெல் போட்டால் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த எலிகளுக்கு இறக்கப்பட்டு, சரின்னு சொல்லி வாங்க நீங்கள் இந்த கடை ஓரமாக தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் அந்த எலி என்ன பண்ணிச்சான், 4 எலியும் சேர்ந்து 10 நெல்மணியாக சாப்பிட்டுச்சான். அப்புறம் எங்களுக்கு ஒரு அரை மூடை நெல்லை கொடுங்க, நாங்கள் குடும்பமாக உட்காந்து மாதக்கணக்கில் சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுச்சான். அப்புறம் என்ன ஆச்சு, போக போக இருக்கிற நெல் மூடை பூரா எங்களுக்கு தான் சொந்தம், நீ கடையை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி கடைக்காரரையே கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிச்சுக்கலாம். கடைக்காரர் பார்த்தாரு, ஆஹா, இதுகளுக்கு இருக்க இடம் கொடுத்தா இது படுக்க பாயில் கேட்குது, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எலிப்புரியை வாங்கிட்டு ஒன்றும் இல்லை, இத்தினூண்டு தேங்காய் சில்லு தீயில் காட்டி வாட்டி அதுக்கு மூக்குக்கு நல்லா அப்படியே வாசனை படுற மாதிரி கொக்கியில் கோர்த்து விட்டு கூண்டை வச்சுட்டாராம். என்ன பண்ணுச்சு, டொப்பு 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 டொப்புன்னு சொல்லி 4 எலியும் உள்ளே போய் தேங்காய் சில்லை பிடுங்குறேன்னு சொல்லி எலி கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிருச்சான். அந்த கதை தான் நம்ம பெட்ரோலோட கதை, இந்த பெருச்சாலியோட கதை. உனக்குன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க, நீ கேட்குறப்ப பூரா பிடுங்கி தின்றுருக்க, காசு 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 காசுன்னு நச்சரிச்சிருக்க. முதல்ல ஒரு 50,000 ரூபா மொத்தமாக ஒரு தொகையை போட்ட, அதுக்கு நீ ஒரு போலி பில்லை போட்ட, எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி வந்துக்கிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த காசை கொடு அந்த காசை கொடுன்னு போட்டு நச்சரித்த. உன்னுடைய பணம் கொடுக்குற அந்த இதை பார்த்துட்டு, ஐயையோ இது சுத்தப்படாதே, நம்ம என்னமோ நினச்சோம், நம்மளையே உதவி, நம்ம கருணையாக உதவி செய்ய நினச்சோம், ஆனால் நம்மளையே இந்த பெட்ரோல் கழுத்த இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய நட்புல இருந்து வெளியே போயாச்சு. அப்போ விலகி போனவங்கள என்ன செய்யணும், அப்படியே விட்டுறணும். நீ இளிச்சாவாயம் கிடச்சா ஏறி மேய்வ, உன்னைய பற்றி தெரியும். ஒருத்தவங்க இப்போ எங்களை எடுத்துக்க, இப்போ என்னையை பற்றிலாம் நீ எவ்வளவோ பேசியிருக்க, எங்கள் அம்மாவை பேசியிருக்க, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு தப்பான உறவுன்னு இருக்க, என் பிள்ளைகளை இழுத்த, என் பேரனை இழுத்த, எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக சூர்யாவை போய் சூர்யாவோட பிள்ளைகளை பிச்சை எடுக்கும்னு சொன்ன, அந்த பிள்ளைய பூரா தெருவில் அனாதையாக நிப்பாட்டு வேண்ட, சவால் விட்ட, ஏதாவது ஒன்று நாங்கள் திருப்பி ஏதாவது போய் கேஸ் ஃபைல் பண்ண போனாலோ, இல்லை யாரையோ காவல்துறை அதிகாரிகளை பார்த்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலோ, பாப்பா உன்னால் முடிஞ்சதை பண்ணேன், நான் பார்த்துக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தின, சம்மன் கொடுத்தா அதை நான் பேரிச்சம்பளத்துக்கு இடைக்கி போடுவேண்ட, எவ்வளவோ எல்லாரும் உன்னை பார்த்து, ஐயா என்னன்னே இந்தம்மா இப்படி இருக்குது, யார் தானே இதோடைய அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, யாருன்னே இந்த பூனைக்கு மணி கட்டுறது,
இவ்வளவு தூரம் இந்த மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கொடுமை பண்ணிக்கிட்டு எல்லாரையும் கெட்ட வார்த்தையில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பூரா திட்டிக்கிட்டு எப்படின்னே இதை என்னன்னே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் உனக்கு நீ ஏன் ஆப்பை சொருகிக்கிட்ட. எப்படி? அதுவும் வலுவான ஆப்பை நீ வந்து சொருகிக்கிட்ட. ஏன்னா உனக்கு உதவி செஞ்சவங்க, இந்த வாணி சிஸ்டருங்கிறவங்க உனக்கு உதவி பண்ணவங்க, உனக்காக வந்து நிறையா செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு அவங்க வந்து ஒரு வகையில் வந்து எங்களை திட்டினவங்க, என்னையை திட்டியிருக்காங்க, சூர்யாவை திட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போகணுங்கிறதுக்காக உனக்கு பிரியாணி பொட்டணம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படிலாம் இருந்தவங்களும் நாங்கள் வந்து சரி என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும் போது அவங்களா விலகுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். கரெக்டாக அதே மாதிரி விலகுனாங்க. ஆனால் நீ என்ன பண்ண? எங்களை திட்டுற மாதிரியே, சூர்யாவை திட்டுற மாதிரி, என்னையை திட்டுற மாதிரி, என்னுடைய சகோதரிகளை, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என்னுடைய தோழி மியாவை, என்னுடைய தங்கச்சிகளை, கமெண்ட் போடுறவங்கள, ப்ராஸ்டியூஷன் நெட்வொர்க், நீங்கள் வந்து உபச்சார கும்பலின் தலைமையாவே, புரோக்கருக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்குறவங்க, அவங்கள திட்டுறது, ஓவியாசிரியை திட்டுறது, மியாவை திட்டுறது, எல்லாருமே எனக்கு உதவி செய்கிறவங்கள பூரா வந்து ஆபாசமாக கொச்சை வார்த்தைகளை பேசுகிறது. இவன் வந்து சும்மா வேலை பார்க்கல, வீடியோ காலில் வந்து எதையோ காட்டுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பழிய போடுறது எல்லாம் நீ பண்ணின. எங்களால் வந்து நாங்களும் இதை போய் எவ்வளவோ முறை எடுத்து சொல்லியும் பார்த்தோம், உனக்கும் சொன்னோம். இப்படிலாம் பாவத்தில் விழுகாத. அதில் இறந்தவங்கள பற்றி, என் பெத்த தாயெல்லாம் பற்றி பேசுனதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் நான் கண்ணீர் விட்டுருக்கேன். எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? சூர்யா எத்தனை நாள் அழுதுருப்பா தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை பிச்சை எடுக்க விடுறேன். நான் எல்லாத்தையும் பொறுமையாக இரு, கண்ட்ரோலாக இரு, எதுவும் கத்தாத. தேவையில்லாமல் நீ கத்துனா அதனால் உன் வாயை பிடுங்கி உன்னைய வந்து திருப்பியும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் என்னைய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் உண்டான பிளான். இதை விட என் மனைவியை எத்தனையோ பேர் கூட சேர்த்து வச்சு பேசினேன். ஆனந்துன்னு, அர்னால்டுன்னு ஒருத்தனை பொய்யா பேச வச்சு, இவன் தான் ஆனந்து, இவன் நகையை கொண்டுட்டு ஓடிட்டாங்க, பணத்தை கொண்டுட்டு ஓடிட்டாங்க, 2 பேரும் வந்து உண்மையான புருஷன் பொண்டாட்டியே இல்லை. எவ்வளவோ ஓடுகாலி பட்டம் என் மனைவிக்கு. என்னென்னமோ நீ செஞ்ச. நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தோமே, எங்களை சீண்டின. ஆனால் உனக்கே ஆப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவன் ஒரு ஆள் அனுப்பி விட்ருக்கேன் பற்றியா? நீ சிக்கியிருக்கிற இடம் எப்படி தெரியுமா? ஒரு வலுவான ஆள்கிட்ட நீ சிக்கியிருக்க. நீ சொல்லுவீல, எல்லாரையும் சொல்லுவீல, இன்றைக்கி நீ ஆதாரத்தோடு சிக்கியிருக்க. உன் மேலே வழக்கு பதிவு பண்ணியாச்சு. அதுக்கு உண்டான ஆதாரத்தையும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. பக்காவாக நீ என்னென்ன பண்ணியிருக்க, மன உளைச்சல் கொடுத்தது, அவங்கள வந்து நீ வந்து டார்ச்சர் பண்ணது, பணம் கேட்டு மிரட்டினது, அதுபோக வந்து பல பேரோட தொடர்புன்னு சொல்லி அவங்கள பற்றி நீ பேசினது எல்லாத்தையுமே உன் மேலே என்னென்ன நீ செஞ்சியோ, செய்யாத குற்றம் இல்லை, நீ என்னென்ன அவதூறு பேசினியோ, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினியோ, யார் கூடயோ இணைச்சி வச்சு பேசினியோ, எல்லாத்துக்கும் ஆதாரத்தோட ப்ரூஃபோட உன் மேலே வழக்கு பதிவு செய்து விட்டார்கள். இனி நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பக்காவாக நீ லாக் ஆகிட்ட. அதுக்கு தான் சொல்கிறது. இது வந்து நீயா உனக்கு வச்சுக்கிட்ட சூனியம். உதவி செஞ்சவங்களையே என்னவோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தானா. அந்த கதையை உனக்குன்னு சொல்லி உதவி செஞ்சவங்க மேலேயே அவதூறு பரப்புனா யாரையாவது நீ விட்டு வச்சுருக்கியா? உன் கூட வந்து யாருமே ஏன் ஃபோன் பேசுகிறதுக்கோ, இல்லை உன் கூட நீ சொல்கிறியே நான் போராட்டம் பண்ண போகிறேன், நான் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேங்கிறியே, யாராவது ஏன் வர்றாங்களா? ஏன் வரமாட்டேங்கிறாங்க? உன் கேரக்டர் தெரிஞ்சு தான் நீ இப்படிலாம் பண்ணுவ. காசு கொடுத்தவங்களே கடைசியில் வந்து காலவாரி விடுவ. அவங்க மேலேயே நீ வந்து அபாண்டமாக பழிய போடுவ. உன் நாக்கு வந்து எப்படின்னா நரம்பு இல்லாத நாக்கு, எப்படியும் பேசும். எவ்வளவு நல்லது செஞ்சாலும். ஏன் உன் கூட ரெட் ஐஸுங்கிறவர் இருந்தார், அவர் இறந்து 2வது நாளே அவரை எட்டப்பேன்னு நீ சொன்ன. இதே ரெட் ஐஸ் உயிரோடு இருந்திருந்தால் உன் மேலே கேஸ் போட்டிருப்பார், அவதூறு வழக்கு போட்டிருப்பார். என்னையவே அப்படி பேசுனேன், அக்கான்னு உன் மேலே உயிராக இருந்ததுக்கு என்னை இப்படி பேசுனியான்னு சொல்லி உன் மேலேயே கேஸ் போட்டிருப்பார். ஆனால் அவர் பாவம் இல்லை, அவருடைய ஆன்மா வந்து இருக்குல்ல, அவருடைய உயிர் வந்து போனாலும் அவருடைய ஆன்மா சுற்றிக்கிட்டு தானே இருக்குது, உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். நீ எத்தனை பேர் உள்ளே அனுப்புன? அவர் மூலிமா எத்தனை பேர்கிட்ட நீ வந்து பேசி சிஎஸ்ஆர் போடு, எஃப்ஐஆர் போடுவோம், வக்கீலை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி சூர்யாவை எவ்வளோ நீ மண்டையை கழுவியிருப்பார். என்னென்ன வேலை பார்த்த நீ பண்ண வந்து பிராடத்தனத்துக்கு பூரா. அவர் வந்து பாவம் ஒன்றும் தெரியாத மனுஷன். உனக்கு நீ கொடுக்குற காசுக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டினவருக்கு கடைசியில் நீ கொடுத்த தண்டனை என்ன? எட்டப்பேங்கிற பட்டம். இன்றைக்கி அதே மாதிரி நீ கேட்குறப்பெல்லாம் அள்ளி கொடுத்த அந்த வாணியை இன்றைக்கி நீ என்ன பண்ண? பல ஆண்களோட தொடர்பு பண்ணி பேசின,
பல பேர்கிட்ட வீடியோ காலில் அவங்க அப்படி காட்டுறாங்க இப்படி காட்டுறாங்கன்னு அவதூறு பரப்புனேன். அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து மருந்தை குடிக்க வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா நீ பண்ணுறதை பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு திமிராக பேசினேன். திமிருக்கெலாம் இன்றைக்கி ஆப்பு அடித்தாச்சு. அது நாங்கள் இல்லை, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணால் எதுவும் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி அந்த ஆண்டவனாக பார்த்து அவங்கள அனுப்பி வச்சு உனக்கு ஒரு ஆப்பு வச்சு உன்னைய நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம், உள்ளே போகிற நேரம் வந்துருச்சு. வேறு வழி இல்லை. ஏன்னா நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உருட்டிக்கிட்டே இருப்ப, மக்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்ப. நான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டேங்க, சாதாரணமாக விட்டுருப்பேன். சரி போனால் போது விடுங்க, அது அவங்க விஷயம் பார்த்துக்கிறட்டும். ஏன்னா அவங்களும் வாணியும் என்னை எவ்வளவோ திட்டியிருக்காங்க, நம்ம எதுக்கு இதில் போய் இன்வால்வ் ஆகணும், அவங்க பாடு 2 பேர் பார்த்துக்கிறட்டும்னு தான் நான் விடலான் இருந்தேன். ஆனால் என்னுடைய அம்மாவை பற்றி பேசுனதுக்கும் அந்த கூட இருக்கிற சூர்யாவுடைய பிள்ளைகளை பற்றி பேசுனதுக்கும் எனக்கு ஏற்கனவே மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. 1. 2வது இந்த அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அவங்க அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, காவல்துறை மூலிமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்காவாக இது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, ஃபைல் ஆகிருக்கு இந்த அம்மா மேலே. ஆனால் இந்த அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி ஷாப்பிங், பிறந்த நாளுக்கு நான் ஷாப்பிங் போகிறேன், என்னையை பார்த்து கவிதை சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸில், அதை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரித்த மாதிரியே நடிக்கிறது. உள்ளுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏது ஓடிக்கிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை அங்கே விஸ்வரூபம் எடுத்திருக்கு, அடுத்து நம்மளுக்கு ஆப்பு எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அடுத்து எவ்வளோ நாளைக்கு வெளியே இருக்க போகிறோம், எப்போ உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு தெரியுது. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நினப்பில் நீ இருக்க. இந்த விஷயத்தில் நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. நீ உங்கள்கிட்ட நீ பிடுங்கி தின்ன 50,000 ரூபா, நீ போலியாக போட்ட பில்லு எல்லாமே, நீ பேசுனது எல்லாமே அவங்க ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சரியா? நீ இந்த மற்றவங்ககிட்ட எங்ககிட்ட உதார் விட்ற பாரு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உண்மைத்தன்மை இல்லை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை அழிக்கிற பாரு, இந்த 250 வீடியோ அழிச்ச பாரு லைவை. இந்த கதை இங்கே வேகாது, உன் பருப்பு இனிமேல் வேகாது, உன் பாச்சா பழிக்காது, இனிமேல் நீ எது செஞ்சாலும் செல்லாது. ஏன்னா நீ எல்லாமே வலுவான ஆதாரத்தோடு கொடுத்துருக்க. என்ஆர்ஐ பீப்புளை ஏமாற்றிருக்க, வலுவாக ஏமாற்றிருக்க. அடுத்தவங்களை சொல்லி எங்கள் பேரை சொல்லி இவங்க என்ஆர்ஐ பீப்புளை ஏமாத்துறாங்கன்னு எங்களை சொல்லிவிட்டு நீ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நீ மோசடி பண்ணியிருக்க. அதுக்கு உண்டான ஆதாரத்தை பூரா அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து உனக்கு களி ரெடி, நீ ரெடியாகிக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன் கதை முடியும் நேரம் இது, முடிஞ்சு. ரைட்டு, நான் சொல்ல வேண்டிய தகவலை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்தேன், சொல்லியாச்சு. இதையும் அது இதுன்னு சொல்லி உருட்டினா எவனும் நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க, என் மக்கள் நம்பாதீங்க. இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இவங்கனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அவங்களெல்லாம் எப்படிலாம் இந்த அம்மா அவதூறு பேசுது அப்படிங்கிறதுக்கு அவங்க பொறுத்து பார்ப்பாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வாணி சிஸ்டரும் அவங்க கணவரும். அவரெல்லாம் இதை சும்மா விடுற மாதிரியே தெரியலை, பயங்கரமாக எனக்கு அப்டேட் நியூஸு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எல்லா விஷயமும். இதையே கூட எனக்கு வந்த ஆதாரத்தை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட சொன்னார். நான் அதை போடலை. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். இதுக்கு மேலே யாராவது கேட்டாங்கன்னா நான் அதை யாருக்கிட்ட அதை காட்டணும் இப்போ சொல்லும் அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா உருட்டுறேன். அவன் வழக்கம் போல் உருட்டுவான்ல, டோமர் மாமா, பூமர் மாமா, புரோக்கர் மாமா, அப்படித்தான் இதையும் உருட்டுறேன் அப்படிங்க. நான் உருட்டுறேன்னா உண்மை பேசுகிறேனாங்கிறதுக்கு என்கிட்ட நான் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டேன். இந்த சிங்கப்பூர் வாணி மேட்டரை நான் கையில் எடுக்கவும் மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எடுத்திருக்கிறதுக்கு காரணம் எல்லாத்தையும் மன உளைச்சல் ஆக்குன நீ ஒரு நாள் சட்டத்தின் முன்னால் பதில் சொல்லியே ஆகணும். நீ பண்ணின அயோக்கியத்தனம், பித்தலாட்டம் எல்லாத்துக்குமே நீ பதில் சொல்லியே ஆகணும். இதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சுங்கிறத உனக்கு எச்சரிக்கை மணி இல்லை, இது உனக்கு அபாய மணி. நீ இதோட உனக்கு இறுதி மணி. இதுக்கு மேலே நீ இந்த மீடியாவுக்குள்ளே உருட்டக்கூடாது, யாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. ஆளாக்குனா, யாரையும் அவதூறு பேசுனா, வாய்க்கு வந்தபடி பழி போட்டால் எல்லாத்தையும், என் தங்கச்சிக்கு எத்தனை பேர்த்த நீ கெட்ட வார்த்தையில் பேசியிருப்ப. இதுகெல்லாம் இப்போ இவன் கூட இருக்கிறதுங்களும் இவன் மாதிரி தான், ஐட்டம் புரோக்கரு எல்லாத்தையும் நீ எவ்வளோ தூரம் நீ திட்டியிருப்ப. அவங்க கண்ணீர்லாம் உன்னை சும்மா விடுமா? அந்த கண்ணீரோடைய பலனை தான் நீ அனுபவிக்க போகிற. சூர்யாவோட கண்ணீர் சும்மா விடுமா? அவங்க பிள்ளைகளோட கண்ணீர் சும்மா விடுமா? என் பெத்த தாயோட கண்ணீர் சும்மா விடுமா? என் தாய் எவ்வளோ கதறி இருப்பாங்க.
என் தாய் எத்தனை நாள் வந்து நான் ஜெயிலுக்கு போய் 10 மாதம் நான் ஜெயிலில் குண்டாசில் இருந்தப்போ எம்பிட்டு அழுதுருப்பாங்க. என் தாயோட கண்ணீர் உன்னை சும்மா விட்டுருமா? இல்லை இறந்து போனதுக்கப்புறம் அவங்க மரணத்தில் நீ சந்தேகம் கிளப்புனியே, அந்த தாயோட ஆன்மா உன்னை சும்மா விடுமா? இல்லை நான் எத்தனை நாள் கதறி அழுதுருப்பேன் ராத்திரியும் பகலுமா? உங்கள்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து என்னைய இறக்கம் பார்க்காம கூப்பிட்டு போய் ஜெயிலில் போட்டு எங்கள் அம்மாவோட இறுதிச் சடங்கை நடத்த விடாமல் பண்ணியே, அந்த சாபம் உன்னை சும்மா விடுமா? எல்லாத்துக்கும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது வந்து உனக்கு ஆரம்பம் தான், இன்னும் உனக்கு இருக்குது. போக போக இன்னும் உனக்கு நீ வேடிக்கை வெயிட் அண்ட் சீ பாரு. எப்பயுமே சொல்கிறேன் நான் கேளுங்க, தப்பு பண்ணவே தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், உப்பு தின்னவே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஓகே, நன்றி, மாலை சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.